என் அம்மா ஓடி போனான்னு ஊர்ல ஒரு பயலுக்கும் தெரியாது. ஆனா அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குனா அதுக்கு நீங்க தானே மாமா வேலை பார்த்துருக்குனா. இந்த இல்ல இல்ல மன்னிக்கணும். அவங்க போனதுக்கு நீங்க தானே மாமா வேலை பார்த்துருக்கணும்னு சொன்னேன். ஓடி போனவ அப்படியே போயிட மாட்டா மாமா, வருவா. என்னைக்காச்சும் ஒரு நாள் நிச்சயம் என் அம்மா திரும்பி வருவா. அன்னைக்கு இருக்கு உனக்கு திருவிழா. என்ன ஆச்சு இவனுக்கு? எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுதான். மாமாய் என்ன அப்படியே சிலையா நின்னுட்டிய? என்ன பேச்சக்கான? என்னலே உன் குடும்ப பஞ்சாயத்தை பத்தி எனக்கு என்ன? போய் அவளை வர சொல்லு. போ. வர சொல்றதா? எவ்வளவு வர சொல்லுனா? சனியா ஐயா, என்னல இது குடும்பம் மொத்தமும் கோட்டிக்கார குடும்பமா இருக்கு. ஆறை எடுத்தாலும் எவ்வளவு கேட்டுட்டே இருக்காங்க. ஐயா உங்க பொஞ்சாதின்னு சொல்லிருங்கய்யா, இல்லன்னா அதுக்கு ஏதாவது பஞ்சாயத்து வைக்க போறான். கேள்வி கேட்டது நானு, என்கிட்ட பதில் சொல்லுங்க. எவ்வளவு வர சொல்ல? உன் அத்தைய வர சொல்லு. போ. ஏன் அத்தைய நீங்க எதுக்கு அழைக்கணும்? முட்டா போயிரு என் கோவத்தை கிளப்பாதுலே. போய் என் பொண்டாட்டி வர சொல்லு. போ. இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. உங்க பொண்டாட்டி அழைக்க வந்திருக்கீங்களா? அண்ணாச்சி அவர் பொண்டாட்டி அழைக்க வந்திருக்காரு. இது புரியாம பாருங்க. நானு அழைக்கிறேன். அத்தா பாத்தியாலே எம்பிட்டு கொழுப்புன்னு பாத்தியா? ஐயா, நமக்கு நம்ம காரியம் முக்கியம். இப்போதைக்கு எதையாவது சொல்லி நம்ம அம்மாவை அழைச்சிட்டு போயிடுவோம். தேவையில்லாம வாயை கொடுத்து ஆட்டையை களைச்சு விட்டுறாதிய. உங்களால பட்னி கிடக்க முடியாதியா? அத்தா யாரோ புருஷனா உன்னை கூட்டு போறதுக்காக வந்திருக்காவ. நான் சொன்னேனே எப்படி? நான் போட்டு மலே சொன்ன மாதிரி அவரே வந்து வாசல்ல நின்னு கூப்பிடுதாவ. என் பொஞ்சாதி அனுப்புங்கன்னு உங்ககிட்டயே கேக்குதாருல. கன்னத்துல அடிச்சாலும் கணவன், புடிச்சு தள்ளினாலும் புருஷன்லா. அவர் என்ன செஞ்சாலும் உனக்கு அவரு தான் முக்கியம். என்னத்துல செய்ய? அவங்க எல்லாம் பொஞ்சாதிய தனி மனுஷியா பாக்குதாவ. ஆனா நாங்க அவங்க அம்பட்டு பேரையும் ஒரே குடும்பமா பாக்குதோம். பார்த்து பார்த்து வளர்த்த செடி ஒரு தடவை குத்துச்சேன்னு விட்டுட்டு போயிட முடியுமா சொல்லு? பாரத்த, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன, ஓடி வந்து உன்னைய கூட்டியாந்தேன். இப்ப நீ போறேன்னு சொல்லுத. நான் அதை தடுக்கல. ஆனா ஒரு விஷயம், அந்த ஆளே மனசு மாறி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது பெரிய விஷயம். நம்ம இவளை அனுப்பி வைக்கிறதான்ல முறை. எப்போ அத்தையை நான் தானே போய் கூட்டியாந்தேன். நானே கூட்டு போய் அவங்க வீட்டுல மறுபடியும் விடுதேன். அதுதானே முறை. அத்த, நீ போய் மாமா கிட்ட நான் சமூகத்தோட வரேன்னு சொல்லு. என்னன்னு? அவன் சொல்லுறதும் நியாயம் தானே. கூட்டிட்டு வந்தவன் தானே பொறுப்பா கொண்டு போய் திருப்பி விடணும். போய் வீட்டுக்காரர்கிட்ட சம்மம் கொண்டு வந்து விடுவான்னு சொல்லு. எப்படின்னு? அத்தை, உன் வீட்டுக்காரரை நாங்க நம்ப மாட்டோம். உன் மேல கொலை வெறியில இருக்காரு. இப்ப எங்க மேல இருக்கிற கோவமும் சேர்ந்திருக்கும். போற வழியிலேயே கார்லயே உன்னை வச்சு அடிச்சாருன்னா நீ என்ன செய்வ? ஏடி, அப்ப அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சவனா? அதெல்லாம் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் சொல்லுதேன். நீ அங்கிட்டு போறது முக்கியம்ல. நீ அங்க போய் நல்லபடியா கௌரதியா வாழன, அதுதான் முக்கியம். அதுக்கு தான் சொல்லுதேன். நீ என் கூட வாரன்னு போய் சொல்லு. அத்தை, பரணி சொன்னதை மறந்துட்டியலா? அவங்க ஒன்னும் உன் மேல இருக்க பாசத்துல உன்னை கூட்டிட்டு போக வரல. குடிக்க காப்பி தண்ணி கூட வச்சு கொடுக்க ஆள் இல்லாம தவிக்கிறாவோ. அதான் கௌரவத்தை விட்டுட்டு
வீடு தேடி வந்திருக்காவோ. அத்த என்ன யோசிக்க, நான் இருக்கேன். போய் தைரியமா போய் சொல்லு. எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிடுதேன். போய் தைரியமா சொல்லு. என்ன என்னட்டியே അങ്ങനെ നിന്ന എന്നർത്ഥ வா வண்டியில ஏறு. இல்லைங்க, புரியல. இல்லேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நானா தேடி வந்து அழைச்சும் நீ வர மாட்டியா? சேச்சே அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் வருதேன். ஆனா சம்மு வந்தானே என்ன அழைச்சிட்டு வந்தான். அவனை என்னை கொண்டு வந்து விடுவான். நான் அவன் கூட வருதேன். நீங்க போங்க. ஏட்டியே, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அதான் வாரேன்னு சொல்லிட்டாவுல. இதுக்கு மேல அவங்க வரணுமா வேண்டாமான்றது உங்க வார்த்தை தான் முடிவு செய்யணுமாமா. யோசிச்சு பேசுங்க. எப்படி வசதி? ஐயா வேணாம் ஐயா, வார்த்தையை விட்டு கெடுத்து விட்டுறாதீங்க. அவங்கள வரும்போது வரட்டும், வாங்க நம்ம போவோம். வண்டி என்னத்த இப்ப எப்படி இருக்கு? இந்த தைரியம் எனக்கு முன்னாடியே வராம போச்சேன்னு இருக்குல்ல. ஏன்பா என்னத்துக்கு வாசலே சாரப்பட்டு உட்காந்துருக்கிய? அம்மா வரும்பா, உள்ள போய் உட்கார வேண்டியதானே. வரட்டும்ல, வரட்டும். இப்படி வாச தாண்டி போன அன்னைக்கு இந்த சவுந்தரபாண்டி ஆறுன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏப்புல பரணி உள்ள கூட்டு போல. மா வாமா, உள்ள வா. நில்லுட்டிய இல்லே ஜனியா, இந்த ரெடியா இருக்கியா? ஒரு தடவை என் பேச்ச மீறி இந்த வீட்டை விட்டு நீ போயிட்ட. ஆனா இனி அடிச்சாலும் பிடிச்சாலும் இது வேற எந்த காரணத்துக்காகவும் இந்த வீட்டு படி இறங்கி போக மாட்டேன் அப்படின்னு இந்தா
எரியுதே சூடம், அதை உன் கையால அடிச்சு சத்தியம் பண்ணணும். அப்படி சத்தியம் பண்ண பிறகு நீ வீட்டுக்குள்ள போலாம். அப்படி இல்லையா இப்படியே திரும்பி ஓடி போயிரு. ஏன்பா, நீங்க போய் அழைச்சதை மதிச்சு அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் செய்யறது நியாயமா? இதுக்கு நீங்க கூப்பிடாமலே இருந்திருக்கலாமே. அதான் சவுந்தர பாண்டி. வரவழைச்சிட்டல்ல, வந்துட்டால. இப்ப நான் போடுத கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாத்தே உள்ளார போலாம். இல்ல இப்படியே போயிடு சொல்லி. என்னடா என்ன செய்ய போற? சீக்கிரம் முடிவை சொல்லு. எனக்கு 1000 ஜோலி இருக்குல்ல. மா, அப்பா சொல்றாருல, சூடு அணையறதுக்கு முன்னாடி சத்தியம் மட்டும் வீட்டுக்குள்ள போமா. வாழணுமா வாழா வெட்டி ஆகணுமா? அம்மா பரவாயில்ல, அப்படி ஒரு சத்தியம் பண்ணி நீ வீட்டுக்குள்ள வர தேவையே இல்லை. நீ திரும்பி சண்முகம் கூட போயிடுமா. கடைசி சான்ஸ். சத்தியம் பண்ணுதியா இல்லையா? ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. அத்தையை இன்னொரு வாட்டி அடிச்சு கஷ்டப்படுத்தினா அடிச்சவன் கைய வெட்டி போட்டு நிரந்தரமா என் அத்தைய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். இது அந்த முருக மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். அவருக்கு சத்தியம் தானே பண்ணணும். சத்தியம் செஞ்சாச்சு. அத்தைய உள்ள கூட்டு போல போங்கல. அதான் அத்தைக்காக மருமகன் சத்தியம் பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன பாக்கிய?
போங்க உள்ள. ஆமாண்ணாச்சே, அந்த டீ பேக்கெட்டோட ஏதோ க்ரீம் வருதுன்னு சொல்கிறாவுல, அதையே போட்டு விட்டு அனுப்புங்க. ஆ, இந்த காபி தூள் வேண்டாம், அது சரியா போக மாட்டேங்க. இதை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. சரி சரி, வச்சுறேண்ணாச்சே. ம், ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு செவனனில் நிற்க. போகிறவங்க என்ன லுக்கு? இல்லையே, சும்மா பார்க்கறது ஒரு குத்தமாயா? உன் சங்க பிரிச்சு தூக்கி எறிஞ்சிருவேன், சாக்கிறத. அப்படியே ஓடி போயிடு. சண்முகம், ம், ஏ சண்முகம் நில்லு. சண்முகம், இல்லை என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஐயோ சூப்பர் சண்முகம், அடி தூள் கிளப்பிட்ட. முதல்ல கையை கொடு. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சண்முகம். அம்மாக்கு அப்பா செக் வைக்கிறாரே, அம்மா என்ன செய்ய போறாங்களோன்னு நான் பயந்துட்டேன் சண்முகம். ஆனா நீ படக்குன்னு உள்ள பூந்து சத்தியம் பண்ணி அசால்ட் பண்ணிட்டு சண்முகம். எங்க அப்பாவால ஒண்ணும் பேச முடியல. நீ கையை கொடு. என்னாச்சு? இல்ல, நெருப்புல சத்தியம் போட்டோம்ல, அது சுட்டு பிடிச்சு. ஆத்தாடி, என்ன நடக்குங்க? சண்முகம் கலக்கிட்டியே. ஐயோ, எனக்கு இப்ப சந்தோஷத்துல என்ன செய்யறதுனே புரியல. என்ன இளவு கர்மம் இது? இந்த புள்ள டாக்டர் லவ் பண்ணுது. அங்க ஐயா அந்த பாத்திரக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காவ. இங்க இந்த புள்ள சமூகத்து கையில முத்தம்லாம் கொடுக்கு. என்ன கலியுகமா போச்சு? ஐயோ, I'm just flying சண்முகம். So thank you so much. என்னனே கூப்பிட கூப்பிட நிக்காம எங்க நீ பாத யாத்திரையா போயிட்டு இருக்க? ஏய், நீ கடையில இல்லாம இங்கிட்ட நல்லா செஞ்சிட்டு இருக்க. நம்ம கவுன்சிலர் வீட்ல மளிகை சாமான் லிஸ்ட் கொடுத்தாவ, டெலிவரி கொடுக்க போயிட்டு இருக்கேன். சரி, நீ எதுக்கு வண்டியை தள்ளிட்டு வர? ஏய், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்களா? அடிக்கடி மக்கார் பண்ணிருந்தேன். மெக்கானிக் கண்ணங்கடி கொண்டு போயிட்டு இருக்கான். கண்ணங்கடையா? அவன் கடை அங்கிட்டுல இருக்கு. நீ எதுக்கு இந்த பக்கமா போய்கிட்டு இருக்க? அங்கிட்டா? ஆமா, இப்ப எதுக்கு நீ ஒத்த கைய பாத்துக்கிட்டு ஒத்த கையில வண்டியை தள்ளிட்டு சர்க்கஸ் காட்டிக்கிட்டு இருக்க? அது அண்ணே, சாவி ஆன் பண்ணாதானே வண்டி ஸ்டார்ட் ஆகும். என்ன நீ? இப்ப ஸ்டார்ட் பண்ணுனே. அது ஒரு டென்ஷன்ல மறந்துட்டேன். இப்ப எதுக்கு நீ கோயில்ல போட்ட சீரியல் செட் மாதிரி பளிச்சுன்னு இருக்க? உனக்கு என்ன டென்ஷனு? நான் அத்தையை கொண்டு போய் மாமா வீட்டுல விட போனா,
கையிலே முத்தம் கொடுத்துட்டால. முத்தமா? அவ கையில தான் முத்தம் கொடுத்தா. அப்படியே அது நரம்புல ஏறி மண்டைக்குள்ள 1000 வாட் பல்பு மாதிரி அடிச்சு பிடிச்சலா. அண்ணே இன்னும் எதுக்கு நான் வெயிட் பண்ணுத? கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தாலி கட்டிடலாம்ல. இல்லை, அவளுக்கு தான் அந்த டாக்டர் பிடிச்சிருக்கு. அவனோட தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காவ. பொறுவதுக்கு உன் கையில முத்தம் கொடுத்தாவ? இல்லை, பரணி அப்படிதான்ல. சந்தோஷமானா அவளுக்கு என்ன பண்ணனே அவளுக்கு தெரியாது. அவ ஏதோ சந்தோஷத்துல கொடுத்த முத்தத்தை நம்ம காதல் எடுத்துக்க முடியுமா? ஓ மைனி சந்தோஷப்பட்டாங்கன்னா போற வர கையில எல்லாம் முத்தம் கொடுப்பாங்களா? கூறு கட்ட மாதிரி பேசிட்டு இருக்கா. என்னடா பேச்சு பேசுத நீ? அறிவு இருக்கா அவனுக்கு? போல போய் முதல்ல டெலிவரி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வா. அப்பா முருகா, இவனுக்கு மூளையாவது வளர வச்சு அதுல கொஞ்சம் புத்தியாச்சு கொடுப்பா. இந்த வயசுல பேசுறான் பாரு பேச்சு. போல ஆளும் மண்டையன். ஏதோ தெலுங்கு படம் வில்லியன் மாதிரி போஸ் மட்டும் கொடு. சீக்கிரம் வந்து சேரல. அண்ணே நீ மனசுக்குள்ள ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு வெளியே வேணான்னு தெரியற. ஆனா உங்க அப்பா முருகன் என்ன கணக்கு போட்டிருக்கான்னு தெரியலையே. என்ன டாக்டர் இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கா? அடி பெண்ணே உன் அழக பார்த்து என் கண்ணுக்குள்ள வேர்த்து போச்சு. உன்னை பார்த்த நொடி மட்டும் இந்த உலகம் மறந்துதான் போச்சு. பேசாம இரு.